பார்த்துடலாம். ஒரு காலத்தில் தேடி சென்று செய்த பாவம் இன்றைக்கு கையிலேயே இருக்குது, நமக்கு பக்கத்திலே இருக்குது, நம்ம வீட்டிலே இருக்கிறது, நம்ம உள்ளங்கையிலே இருக்கிறது. அப்ப பாவங்கள் எவ்வளவு நெருங்கி வந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இப்படி நெருங்கி வந்த இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் தன் வாழ்வை, தன் ஈமானை, தன் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தன் ஒழுக்கத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதற்கு நபிகள் நாயகத்தின் அறிவுரை மிக 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 இன்றைய காலத்திற்கு தேவைப்படுகிறது. யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு புறம் இளைஞர்கள், ஆண்கள் தவறிலே மூழ்கி தவறான காரியங்களை செய்து நேரங்களை வீணடித்து ஒழுக்க கேடுகளுக்கு செல்கிறார்கள் என்றால், அதற்கு சற்றும் குறைவில்லாமல் பெண்களும் சமூக வலைதளங்களிலே ரீல்ஸ் என்கின்ற பெயரிலே, விளாக் என்கின்ற பெயரிலே தன்னுடைய வீட்டில் என்னெல்லாம் நடக்குது வீடியோ. நான் காலைல இத்தனை மணிக்கு எழுந்திருச்சேன், நான் காலைல இதை சமைச்சேன், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனேன், இந்த ட்ரெஸ் வாங்கினேன், மதியம் இதை சமைச்சேன், சாயங்காலம் இங்கே போயிட்டு வந்தேன், நைட்டு இதை சமைச்சேன், இத்தனை மணிக்கு படுத்து தூங்கினேன். என்னென்னலாம் தான் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு நடக்குதோ எல்லாத்தையும் விளாகுங்கிற பேர்ல இன்றைக்கு ஒவ்வொரு ஊர்களிலேயும் இது போன்று பெண்கள் தங்களை காட்சிப்படுத்தக்கூடிய செயல்களை ரீல்ஸ்கள் என்கின்ற பெயரிலே செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எங்கே சென்று கொண்டிருக்கிறது இந்த உலகம்? நபிகள் நாயகத்தை முன்மாதிரி என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். நபிகள் நாயகம் தான் உயிருக்கு மேலானவர்கள் என்று மாறுதட்டிக் கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஒட்டுமொத்த சமுதாயமும் சொல்லுகிறது. இஸ்லாமிய சமுதாயத்தில் யாராவது ரசூலுல்லாஹ்வை திட்டுறான், ரசூலுல்லாஹ்வை ஏசுறான் அப்படின்னு பார்க்க முடியுமா? நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கிறேன் என்றுதான் ஒவ்வொரு முஸ்லிமும் சொல்லுகிறான். எல்லா முஸ்லிமும் நபிகள் நாயகத்தை நான் நேசிக்கிறேன், உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன், நபிகள் நாயகத்தை ஒருவன் இழிவாக பேசிவிட்டான் என்று தெரிந்தால் போராட்டத்தில் குதிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றுதான் ஒவ்வொருவனும் தன்னுடைய சமூக வலைதளத்திலே எழுதுகிறான், களத்திலே குதிக்கிறான். உண்மையான நேசம் என்பது அது மட்டுமல்ல. ரசூலுல்லாஹ்வை ஒருவன் ஏசிவிட்டான், இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்கின்ற பொழுது அவனுக்கு எதிராக கோப கணைகளால் எரிமலையாக வெடிப்பது மட்டுமல்ல, நபிகள் நாயகத்தின் அறிவுரைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நம் வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் உண்மையான நேசம். அந்த நேசம் விஷயத்திலே இன்றைக்கு பல முஸ்லிம்கள் பின்தங்கி இருப்பதை பார்க்கிறோம்.